நீங்கள் நாம் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு இப்போதானே தெரியுது. தினமும் எந்திரிச்சேன் என் கட்சிக்காரன் பண்றதையே சமாளிக்க முடியல, பக்காதுக்கு இப்பதான் அவனை அடக்கி வச்சேன். இப்ப இவன் வந்துட்டா நான் எப்படியா எல்லாமே ஆப்போசிட்டா மாறிடுமையா. இப்ப நான் அரசியல் நடத்துறதா இல்ல விட்டு ஓடிடுவா? யோ ஆயா வாயா, யோ கொஞ்சம் குனியா. அந்த என்னால கழுத்தை திருப்ப முடியாதுன்னு தெரியவில்லை. என்ன அந்த நடி நினைச்சு கண்டபடி பேசிக்கிட்டு ஒரு போனு கிடைச்சுக்கிட்டா உடனே எடுத்து பேசிட்டு காலாகாலமா 40-50 வருஷமா ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கா. எங்கயா நம்ம எல்லாரும் போயிருக்காருங்கய்யா. நடிகர் போயிட்டானா? எதுக்குயா கதை கேட்கவா? யோ அவனுக்குதான் சினிமா பக்கம் போவாதா அடிச்சு இழுத்துக்கிட்டு வந்தனே, மறுபடியும் போயிட்டாங்க. கதை கேட்டு சொல்லி எல்லாம் அறிவு சொல்ல மாட்டீங்களா? இல்ல அறிவு சொல்லி பார்த்து கேட்கலீங்க. தினமும் எந்திரிச்சேன் என் கட்சிக்காரன் பண்றதையே சமாளிக்க முடியல, பக்காதுக்கு இப்பதான் அவனை அடக்கி வச்சேன். இப்ப இவன் வந்துட்டா நான் எப்படியா சமாளிப்பேன்? எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் ஓட்டா மாறும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாம அதை டவுட் பண்ணி மக்கள் மனசுல பதிக்கலான்னு பார்த்தா ஓட்டா மாறி சொல்லிக்கிறாங்க. கீழே விழுந்துரும் இல்லையா? அரசியல் இருந்தே கீழே விழுந்துரும். நான் தனியா பார்க்க தெம்பில்லைன்னு தான் உனைய வர சொன்னேன். 2 பேரும் சேர்ந்தே பார்ப்போம் என்னென்ன பேசி வச்சு தொலைஞ்சிருக்க. போடுறேன் கேளு. பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும். அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியாக இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. என்ன செய்ய, நீங்கள் நாம் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு இப்போதானே தெரியுது. எல்லாமே இங்கே மாறக்கூடியது தானே, மாற்றத்துக்கு உரியது தானே, கவலைப்படாது. 2026 நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இல்லை நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவங்களை மாற்றுவோம். அதுக்கு இந்த மகளிர் தினமான இன்னைக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து உறுதி ஏற்போம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், எல்லாரும் என்னையா இது? அண்ணனா தம்பியா இருக்கிற எல்லா உறவையுமே பேசி வச்சுட்டானே. நான் தாத்தான்னு சொன்னாதான் உண்டு. தாத்தா யாருமே உசுரோட இருக்க மாட்டாங்களே ஐயா. அதனாலதான் என் ரத்தத்தின் ரத்தங்கள் ரத்தத்திலேயே சொல்லி தாத்தா பேரன் எல்லாத்தையும் அரசியலுக்குள்ள கொண்டு வந்து பார்த்துட்டா. யோ ஃபர்ஸ்ட் இளவரசனை வர மாட்டேங்கிறாயா? கதை கேட்டு நடிகோட தான் வரும்னு சொல்றாரியா? கதை கேட்டு தான் வரணும் நினைக்கிறாரா? என்ன பண்ணலாம் ஐயா? போராட்டம் நடத்துறாங்க ஐயா. அந்த கட்சிக்காரங்க நடிகர் கட்சிக்காரங்க எல்லாம் போராட்டமா போறாங்க. நாம மகளிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போராட்டம் ஓட்டம் மாறிடுமா? மகளிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போராட்டம் நடத்துறாங்க. போராட்டமா? முடிச்சு உள்ள போட மகளிர் அணியா பெண்களா வந்திருக்காங்க. எல்லாம் மகளிர் அணியா? எல்லாம் பொண்ணுங்களாவே வந்துட்டாங்களா? எங்கய்யா நாம கவர் பண்ணி வச்சிருந்த பொண்ணுங்களுக்கான சலுகை எல்லாத்தையுமே கொடுத்து வச்சிருந்தோமையா? இவன் நேத்து வந்தவன் டக்குன்னு அடிச்சுக்கிட்டு போயிட்டானே. இப்ப அதுவும் முடியாதே. பிடிச்ச எல்லாத்தையும் உள்ள போட வேண்டியதானே? ஐயோ பொண்ணுங்களை போட முடியாதா? அப்ப பொண்ணுங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டா எல்லாமே ஆப்போசிட்டா மாறிடுமையா? இப்ப நான் அரசியல் நடத்துறதா இல்ல விட்டு ஓடிடுவா? யோ மறுபடி இளவரசனுக்கு போன் போட்டு வர சொல்லியா? வயசான காலத்துல என்னால சமாளிக்க முடியல. எத்தனை பேர் எதிர்க்கு ஒவ்வொருத்தனும் வர்றவும் பாடலாம். 50 45 இருக்கா. எனக்கு வயசு 72 ஆகுதுயா. எப்படியா நான் சமாளிப்பேன்? தெம்பு இருக்குமா பழையபடி? கூட இருந்து ஒத்தாசையா இருந்து அரசியல் முன்னெடுத்து போவான்னு பார்த்தா வரமாட்டேங்கிறாரியா. சரியா
அவன் எப்போ வரானோ வர சொல்லு. இது உருட்டா என்ன உருப்படியாட்டு போனா என்ன, நான் இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் இருந்துட்டு போறேன். அவ்வளவுதான்யா, ஆவறது ஆயிட்டேன். நீ சொன்ன மாதிரியே ஓடியே போறியா?